ஒரு வெள்ளி கம்பி வளைக்கப்பட்டு சதுரமாக மாற்றப்பொழுது அதனால் அடைப்படும் பரப்பு 484 சதுர மீட்டர். அதே வெள்ளி கம்பியை வட்டமாக வளைக்கப்படுகிறது எனில் வட்டத்தின் விட்டம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நீட்டாக ஒரு வெள்ளி கம்பி இருக்கான். அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சதுரமாக வளைக்கிறாங்களாம். சதுரம்னா அந்த கம்பி வந்து மாதிரி பாக்ஸ் மாதிரி போடுறாங்க. சரிங்களா? சதுரமாக வளைச்சி அதனுடைய பரப்பு சொல்லியிருக்காங்க. எவ்வளோன்னா 484. சதுரத்தோட பரப்பு A ஸ்கொயர் ஈக்குவல் டு 484 சதுர மீட்டர். இப்போ இந்த சதுரத்தை என்ன பண்ணுறாங்க, ஒரு வட்டமாக மாற்றுறாங்களாம். வட்டமாக வளைக்கப்படுதுன்னு விட்டம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த டி வந்து இதில் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சதுரம் சொல்லியிருக்காங்க. நமக்கு விட்டம் அப்படின்னா சர்க்கிள் இருக்குது இல்லையா? சுற்றளவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ சுற்றளவு வேணால் நமக்கு ரேடியஸும் வேணும். ரேடியஸ் கண்டுபிடிச்சா தான் டயாமீட்டர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த சதுரத்தோட பரப்பளவுலேருந்து நம்ம பக்கம் கண்டுபிடிச்சிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ பக்கம் வேணும்னா ஏ வேணும். ஏ வேணும்னா இந்த பக்கம் ரூட் போட்டுக்கலாமா? 484. ஸோ ரூட் ஆஃப் 484 என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 22 வரும். சரிங்களா? 22 484 நமக்கு வரும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு பக்கத்துக்கு வந்து அப்போ 22 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வட்டத்தோட சுற்றளவு கேட்குறாங்க, விட்டம் கேட்குறாங்க. ஸோ விட்டம் என்ன அப்படின்னா நீங்கள் சதுரத்தோட சுற்றளவு ஈக்குவல் டு வட்டத்தோட சுற்றளவு இதை ஈக்குவல் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 4 ஏவோட மதிப்பு வந்து 22, 2 பையோட மதிப்பு 22/7. இதுலேருந்து 6 கண்டுபிடிச்சிடலாம். 6 கண்டுபிடிச்சிட்டு அடுத்து நம்ம டி கண்டுபிடிக்கலாம். ஸோ சுருக்கிடலாம். 22க்கு 22 கேன்சல். இது 2 வாட்டி போகும். 7 2 14. அப்போ R ஈக்குவல் டு 14. பட் அவங்க கேட்குறது வட்டத்தோட விட்டம் கேட்குறாங்க. விட்டம் அப்படின்னா 2 வாட்டி ஆரத்தை பெருக்கிட்டால் நமக்கு விட்டம் கிடைச்சிடும். டி ஈக்குவல் டு 14 × 2 போட்டிங்கன்னா 28 மீட்டர். இதுதான் வட்டத்தோட விட்டம். ஓகேங்களா? தேங்க்யூ.